என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. பாஸ், இத வச்சிட்டு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியும். யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கேலியுமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க எங்களை எவ்வளவு மொக்க பண்ணி பேசினாலும் நான் கேஷுவாலிட்டியா தான் இருப்பேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? ஆமா, இது ஏன் டைலாக்ல? ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும், எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஐயா, உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா. தேங்க்ஸ். இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இப்பவே கண்ண கட்டுது. டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடாடா, அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா. நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. சரிண்ணா, தெரியுதுல்ல? அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா. நான் என்ன, சரி விடுங்க. இது போன ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்ன அது? மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா, தற்குறி. நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். நீ இன்டெலெக்சுவல்னு சொல்லுவனா? நாங்கலாம் இன்டெலெக்சுவல் தான். எல்லாரும் சொல்லுங்க, we are proud intellectual. அடேப்பா, ஒரு வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, குழந்தையோட பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. கொத்தடிமை. we are proud கொத்தூஸ். அங்க எங்க ஜென்சி இருக்கிறார்கள். ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு ஜென்சிக்கு மொத்தமா குத்தகை எடுத்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்கிறோம், அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறோம், திரும்பி பாருங்கள். எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பீட்டு